السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين إله الأولين والآخرين والصلاة والسلام على من رسول الله ورحمة للعالمين نبينا إمامنا محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையாளர் இந்த ரமதானுடைய 19வது தராவில் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய தராவி துறைகளில் 22வது ஜுஸ் என்பது ஓதப்பட்டு ஒரு ஜுஸ் முழுவதுமாக ஓதப்பட்டது. சூரா அடிப்படையில் பார்க்கும்போது சூரத்துல் அஹ்ஸாபுடைய மீதும் இருக்கக்கூடிய சில வசனங்கள், சூரா சபா, சூரா ஃபாத்திர், அதற்கடுத்ததாக கடைசியாக சூரா யாசினில் ஒரு 21 வசனம் மட்டும் ஓதப்பட்டது. டோட்டலாக 162 வசனங்கள் இன்றைய தராவி தொழுகையில் ஓதப்பட்டது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தஃப்சீர் அடிப்படையில் பார்க்கும்போது கடைசியாக நாம் சூரா கசஸ் இறங்கப்பட்ட இந்த வரலாறு, சூரா கசஸ் எதற்காக இறக்கப்பட்ட என்று சொன்னால் அதில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஹிஜ்ரத்துடைய சம்பவம் இருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஹிஜ்ரத்துடைய இந்த பயணத்தை எல்லாம் அல்லாஹ் ஞாபகம் ஊட்டி இப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஆறுதலை அல்லாஹ் தருகிறான் என்பதை நாம் பார்த்தோம். அப்படி இருக்கையில் அன்பிற்குரிய சகோதரர், சூரா கசஸுடைய ஒரு இன்னொரு படிப்பினை நாம் பார்க்கிறோம். குர்ஆனுடைய விஷயத்தை பற்றி பார்க்கும்போது குர்ஆனில் நிறைய விதமான கல்வி இருக்கிறது. குர்ஆனில் நிறைய விதமான கல்வி, உதாரணமாக தஃப்சீர், குர்ஆனுடைய கல்விகள் ஒரு கல்வி. தஃப்சீர் தர்ஜுமாவும் குர்ஆனுடைய கல்விகள் ஒரு. அதே மாதிரி குர்ஆனுல் லுகா, குர்ஆனுடைய வார்த்தைகள் இருக்கிறது. இந்த சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு தனிப்பட்ட அர்த்தம். இப்படி குர்ஆனுடைய கல்விகளில் பலவிதமான கல்விகள் இருப்பதை நான் பார்த்தோம். அப்படி குர்ஆனுடைய கல்விகள் ஒரு கல்விதான் இல்முல் முனாசபாத். இல்முல் முனாசபாத் தொடர்ச்சி அல்லது தொடர்புகள் என்று சொல்லி அது ஒரு தனிப்பட்ட ஒரு கல்வி. அதாவது குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனங்கள் அல்லது குர்ஆனில் இருக்கக்கூடிய ஜுசுக்கள், இதுக்கெல்லாம் என்ன தொடர்புகள் இருக்கிறது, ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் எப்படிப்பட்ட தொடர்புகள் இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை போன்று இந்த தஃப்சீரை செய்வாங்க. இப்படி இந்த தொடர்புகள் சம்பந்தமான விஷயத்தை பற்றி பார்க்கும் பொழுது சில சூறாக்குடைய ஆரம்பமும் அந்த சூறாக்குடைய இறுதியும் ஒரே விஷயத்தை நமக்கு ஒரு செய்தியாக சொல்லும். அந்த சூறாவுடைய ஆரம்பம், அந்த சூறாவுடைய இறுதி, அந்த சூறாவுடைய ஆரம்பம் இறுதி இரண்டும் சேர்த்து ஒரு செய்தி நமக்கு சொல்லும். அல்லது ஒரு சூறாவுடைய முடிவு ஒரு செய்தியை சொல்லும், அதே செய்தியை சொன்னவாறு அதற்கு அடுத்த சூறாவுடைய ஆரம்பம் வரும். இதனுடைய முடிவு அதோடைய ஆரம்பம் ஒரே செய்தியை சொல்வது போன்று இருக்கும். இப்படி நிறைய விதமான தொடர்புகள் சூறாக்குள்ளே இருக்கும். அந்த தொடர்புகளை பற்றி படிக்கும் பொழுது நமக்கு இன்னும் அதிகமான கல்விகள் குர்ஆன் ஊடாக வரும். அப்படி இந்த தொடர்புகள் முனாசபா, தொடர்புகள் சம்பந்தமான விஷயத்தை பற்றி பார்க்கும் பொழுது சூரா கசஸை எடுப்போம். சூரா கசஸுடைய 4வது வசனம், அந்த சூரா கசஸ் ஆரம்பிக்கும் பொழுது மேலே இருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்த், நிச்சயமாக ஃபிரௌன் அலா ஃபில் அர்த், அவன் பூமியில், அதாவது பெருமை அடித்தனாக இருக்கான். அலா என்று சொன்னால் உயர்வை விரும்புவது, உயர்வை விரும்புவது. ஃபிரௌன் பூமியில் உயர்வை விரும்புவனாக இருந்தான், அதுக்கு அர்த்தம் பெருமை அடிப்பான். ஃபிரௌன் பூமியில் பெருமை அடித்துக் கொண்டிருந்தான். வஜஅல அஹ்லஹா ஷியஅன் யஸ்ததிஃபு தாயிஃபத்தன் மின்ஹும் வயذبஹு அப்னாஹும் வயஸ்தஹி நிசாஹும். இன்னும் பனி இஸ்ராயேலை இரண்டாக பிரித்தான். இரண்டாக பிரித்து அவர் மத்தியில் இருக்கக்கூடிய, அதாவது பெண்களை அவன் விட்டு விட்டான். அவன் இந்த பெண்கள் எடுத்திருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளை அவன் கொலை செய்து விட்டான். இது ஃபிரௌன் செய்யக்கூடிய அட்டூழியம் என்று சொல்லி குர்ஆன் பேசுகிறது. இது எங்க இருக்கிறது? சூரா கசஸுடைய ஆரம்பத்தில் 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபிரௌன் பூமியில் பெருமை அடைத்தனாக இருந்தான். இதை அல்லாஹ் சொல்கிறானா? சொல்லி சூரா கசஸில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி பேசப்படும், அடுத்து தௌஹீத் பற்றி பேசப்படும், அடுத்து முந்தைய சமுதாயம் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் பேசுவான். இப்படி பல விஷயங்களை பேசி சூரா கசஸுடைய கடைசி வசனம் ஒரு வசனம் 83வது வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், தில்க தாருல் ஆகிரா, அந்த சொர்க்கம் இருக்கிறது, நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா. அல்லாஹ் சொல்கிறான், அந்த சொர்க்கம் இருக்கிறது, அந்த சொர்க்கத்தை நாங்கள் யாருக்காக உருவாக்கி இருக்கோம் என்று சொன்னால், யார் இந்த பூமியில் பெருமை விரும்பவில்லையோ, யார் இந்த பூமியில் உயர்வை விரும்பவில்லையோ, பெருமை விரும்பவில்லையோ, அவர்களுக்காக சொர்க்கத்தை உண்டாக்கி இருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ஆரம்பத்தில் பார்த்தோம் ஃபிரௌன் பெருமை அடித்தான், இது அல்லாஹ் ஆரம்பத்தில் சொல்கிறான். அந்த சூரா கசஸுடைய கடைசியில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த சொர்க்கத்தை பெருமை அடிக்காதவர் நபர்களுக்காக நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். எனவே எதுனா உலமாக்கள் சொல்லுவார்கள், சூரா கசஸுடைய ஆரம்பம் பெருமை பெற்று பேசுகிறது, அவருடைய கடைசியும் பெருமை பெற்று பேசுகிறது. எனவே சூரா கசஸ் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு படிப்பினைகள், சபக் படிப்பினை ஒரு விஷயம், பெருமை அடிக்கக்கூடாது, பெருமை அடிக்கக்கூடாது. ஆரம்பத்தில் இறுதியும் இறைவன் ஒரு செய்தியை சொல்லி அதனூடாக ஒரு செய்தி நமக்கு சொல்கிறான். பெருமை அடிப்பது இது முஃமினுக்கு ஆகாது. பெருமை அடிப்பது இது இறைவனுடைய உரிமைகளில் மீறக்கூடிய ஒரு விஷயம். இதிலிருந்து எல்லா இடத்திலும்
முஃமின்கள் தப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் இந்த இடத்தில் ஒரு செய்தி நமக்கு சொல்கிறார் என்பதை இந்த இடத்தில் புரிந்து கொள்கிறோம். அன்பிற்குரிய சகோதரன், இந்த பெருமை எப்படிப்பட்ட விஷயம் என்று சொன்னால், பெருமை அதாவது எல்லா நபர்களும் சீப்பாக கருதி நான் தான் பெரியவன் என்று சொல்லி இவ்வளவு பெருசாக நினைப்பதும் பெருமைதான். இது இல்லாமல் சாதாரணமாக கரண்டை கால் கீழே நம்மளுடைய கீழாடை போட்டால் இதுவும் பெருமைதான். சாதாரண ஒரு ஆடை, அந்த ஆடையில் ஒன்றும் வராது. உண்மையில இதை தொங்க விடுவதால் பெருமை உடனே வந்துவிடும் என்றால் சொல்லாது, போக போக உருவாக்கும். ஆனால் அது போடுவதை பெருமையோட அடையாளம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறாங்க. அதே போன்று ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு உதவி நாம் செய்திருப்போம். இந்த உதவி பட்டும் படாமல் பேசிவிடுவோம். சில இடங்களில் பட்டும் படாமல் பேசிவிடுவோமே, இதுவும் பெருமையோட அடையாளம், ஒரு அடையாளம். அது மட்டும் இல்லாமல் செய்த உதவியுடைய ஒரு பொட்டு நன்மை மறுமையில் கிடைக்காது. இப்படி நிறைய இடங்கள் சைத்தான் இப்படி ஆக்கிடுவான். இந்த முழுவதுமான பெருமை செல்வதற்கு முன்னால் பெருமை கூட சில கதவுகள் இருக்கும். இந்த ஆரம்ப கட்டத்தில் சைத்தான் போட்டு விடுவான். நமக்கும் தெரியாது, இந்த பேச்சுக்கள் நடத்தை பெருமை என்று நமக்கு புரியாது. ஆனா அதனுடைய கடைசி கோயிலுக்கு என்று பார்த்தால் முழு பெருமை நம்மை போட்டுவிடும். எந்த பெருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்களோ அந்த இடத்தை நம்மை போட்டுவிடும். எனவே இந்த பெருமை என்பது மிக கொடூரமான, மிக மோசமான பாவங்களில் ஒரு பாவம். அன்பிற்குரிய சகோதரி, இது சூரா கஸஸ் சொல்லக்கூடிய ஒரு படிப்பினை. அப்படி இருக்கையில் அன்பிற்குரிய சகோதரி, சூரா கஸஸ் முடிக்கப்பட்டு அதற்கடுத்த சூறா குர்ஆனில் பதிவாகிறது. சூரா அல் அன்கபூத். அன்கபூத் என்று சொன்னால் அரபியில் இந்த ஸ்பைடர் பூச்சி, சிலந்தி பூச்சிக்கு அன்கபூத் என்று சொல்வார். இந்த சூரா அல் அன்கபூத் முழுக்க 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 நமக்கு அகீதாவை பற்றி சொல்லி காண்பிக்கிறது. அதாவது ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறக்கப்பட்ட சூரா என்று சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம புரிய ஒரு விஷயம், கண்டிப்பா இது அகீதாவை பற்றி, ஏகத்துவத்தை பற்றி, தௌஹீதை பற்றி தான் இது பேசியிருக்கோம். இது ஆட்டோமேட்டிக்கா புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவு பேரில் திருப்பினாலும் சரி, ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கிய வசனம் எல்லா வசனங்களும், எல்லா அத்தியாயமும் கண்டிப்பாக அகீதாவை பேசியிருக்கும். அகீதாவை பேசியிருக்கும் சொன்னால் முந்தி நபிமார்களை பற்றி பேசியிருக்கும் அந்த சூறாவில். அந்த நபிமார்கள் தௌஹீதை பேசியிருப்பார். இப்படி அல்லாஹ் அகீதாவை புரிய வைப்பான். அல்லது மறுமை நாளை பற்றி அல்லாஹ் பேசி மறுமை நாள் தீர்ப்பாளன் அல்லாஹ் மட்டும்தான் என்று சொல்லி அந்த விசாரணையாம் சொல்லி அந்த தௌஹீதை அல்லாஹ் அவர்களான் சொல்லுவான். அதே போன்று இதற்கு நாள் அழிந்த சமுதாயங்களுக்கும் அந்த அதாபுல இருக்கிறது, அந்த வேதனை, இதை போன்ற வேதனை மனிதரை செய்ய முடியாது என்று சொல்லி அதனூடாகவும் தௌஹீதை எல்லாம் சொல்லுவான். எனவே தௌஹீத் ஒரு பொதுவான சப்ஜெக்ட். ஹிஜ்ரத் முன்னால் இறங்கிய சூறாக்களில் அது எல்லா இடத்திலும் எப்படி பார்த்தாலும் அந்த தௌஹீத் நம்முடைய கண்ணில் பட்டுவிடும். இப்படி சூரா அன்கபூத் முழுக்க முழுக்க அது தௌஹீத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே இறைவன். அது அவனுடைய உயர்விலும், அவனுடைய பண்புகளிலும், அவனுடைய தன்மைகளிலும், அவனுடைய சிஃபத்துகள் எல்லாத்திலும் அல்லாஹ் தனித்தவன். எந்த ஒரு நபர்களும், எந்த உயிருள்ள உயிரற்ற விஷயம் எதுவுமே அல்லாஹ்வுக்கு இணையாக முடியாது என்று சொல்லி ஒரு ஆணித்தனமாக சொல்லக்கூடிய சூறாக்களில் ஒரு சூறா சூரா அல் அன்கபூத். இந்த அன்கபூத்துடைய சூறாவில் அல்லாஹ் ஏகத்துவத்தை எப்படி சொல்கிறான் பார்க்கிறோம். சூரா அல் அன்கபூத்துடைய அதாவது அன்கபூத்துடைய 41வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மஸலுல் லதீன தஹது மின் தூனில்லாஹி அவுலியா. யார் அல்லாஹ்வை விட்டு இன்னொரு விஷயத்தை கடவுளாக ஏற்றுக்கொண்டார்களோ அவருடைய உதாரணம் எப்படி? ஒரு உதாரணம், ஒரு எக்ஸாம்பிளே அல்லாஹ் சொல்கிறான். ஒரு உதாரணம் எப்படி? கமஸலில் அன்கபூத், ஒரு சிலந்தியை போன்று இவருடைய உதாரணம். யார் அல்லாஹ்வை ஏற்றுக்காமல் குஃப்ர் செய்கிறார்களோ இவருடைய உதாரணம் ஒரு சிலந்தியை போன்ற உதாரணம். இந்த சிலந்தி என்ன செய்கிறது? இத்தஹதத் பைத்தா, அந்த சிலந்தை ஒரு வீட்டை கட்டுகிறது, ஒரு வீடை கட்டுகிறது. வ இன் அவ்ஹனல் புயூத் லபைத்துல் அன்கபூத் லவ் கானு யஅலமூன். அல்லாஹ் சொல்கிறான், இந்த காஃபிர் உதாரணம் சிலந்தியை போன்று. சிலந்தி என்ன செய்கிறது? ஒரு வீட்டை கட்டுகிறது. வ இன் அவ்ஹனல் புயூத், நிச்சயமாக பலவீனமான வீடுகளில், அவுஹன் மிகவும் பலவீனமான வீடு, வீடுகளில் ஸ்ட்ராங்கான வீடு, வீக்கான வீடு இருக்கிறது. பலவீனமான வீடுகளில் மிக பலவீனமான வீடு லபைத்துல் அன்கபூத், இந்த சிலந்தியோட வீடு. லவ் கான யஅலமூன், அவர்கள் அறிந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி இறைவன் சொல்கிறான். இந்த இடத்தில் சிந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயத்தை சொல்கிறான். யார் அல்லாஹ் விட்டு பிறகு கடவுளை ஏற்றுக்கொள்கிறார்களோ இவருடைய கொள்கையில் எப்படி இருக்கு என்று சொன்னால் ஒரு சிலந்தி வலை போன்று. இந்த சிலந்தை, அதோடைய சிலந்தி என்ன செய்கிறது? வீடு கட்டுகிறது. அந்த சிலந்தி வலையில் இது வாழ்கிறது. இந்த சிலந்தி வலை எப்படியோ அப்படிதான் இந்த காஃபிருடைய கொள்கை. இந்த சிலந்தி வலை மிகவும் வீக்கானது. அதே போன்று காஃபிருடைய கொள்கை மிகவும் வீக்கானது. 2 அல்லது 3 கேள்விகள் தொடர்ந்து கேட்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அந்த கொள்கையில் நீடிக்காது, பதில் சொல்ல இயலாது. அவருடைய உலமாக்கள் இருந்தாலும் சரி, அவர்களுடைய தவறான வழியில் இருக்கக்கூடிய உலமாக்கள் இருந்தாலும் சரி, அவருடைய கொள்கையை பற்றி 3 அல்லது 4 கேள்விகள் அதிகமாக கேட்டோம் என்று சொன்னால் அதற்கு பதில் சொல்ல இயலாது. அவர்களே முரண்பட்டு இருப்பார்கள். எனவே குஃப்ருடைய அகீதா என்பதும் குஃப்ருடைய அந்த கொள்கை என்பது இது மிகவும் பலவீனமானது. எவ்வளவு பலவீனம்? ஒரு சிலந்தி வலை போன்றது. அந்த சிலந்தி வலை லேசா காத்தடித்தா பறந்துடும், லேசா தொடப்பு வச்சு இப்படி நோண்டி விட்டா
அது போயிடும். எப்படி சின்ன சின்ன ஆபத்திலும் தாங்க முடியாத அந்த சிலந்தி வீடு எப்படி இருக்கிறதோ அதே போன்று இவருடைய அக்கீதா இப்படி இருக்கிறது. சின்ன சின்ன சோதனை வந்தாலும் அல்லது சின்ன சின்ன முரணான விஷயம் யோசித்தாலும் இவருடைய அக்கீதாக்கள் சுக்குநூறாக உடைந்துவிடும். அதுதான் குஃபுருடைய அக்கீதா, குஃபுருடைய கொள்கை என்று சொல்லி இறைவன் இந்த இடத்தில் சொல்கிறான். லவ்கானு யாலமுன், அவர்கள் அறிந்திருந்தால் சிறந்ததே. யார் குஃபரில் இருக்காங்களோ இவர்கள் இந்த விஷயத்தை புரிந்தாலோ அறிந்தாலோ அது சிறந்தது என்று சொல்லி இறைவன் சொல்லி காண்கிறான். எனவே அக்கீதா ஒரு விஷயத்தை படிக்க வேண்டும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட விஷயத்தை தேர்ந்தெடுத்து நாம் படித்தோம் என்று சொன்னால் மிகவும் அருமையான ஒரு வசனமாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் பார்க்கிறோம் எப்படிப்பட்ட உதாரணம் சொல்லி காண்கிறான். இந்த உதாரணம் எல்லா நபர்களுக்கும் உள்ளே போய் சேர்ந்து அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணத்தை உண்மையில் படிப்படியாக சிந்திக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் என்ன கிடைக்கும், இது ஊடாக சிறப்பான நிறைய படிப்பினை கிடைக்கும். நான் பார்க்கும் இப்பொழுது பல வருடங்களுக்கு முன்னால் 1900 நடந்த ஒரு சம்பவம். யூபியில் உத்தரப்பிரதேசம் எந்த இடத்தில் இன்று கடுமையாக இஸ்லாத்துக்கு எதிராக நபர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதே போன்ற கடுமையான நபர்கள் இந்த 1900 இருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது யூபி பனாரஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஆசம்கடை என்றெல்லாம் சொல்வார்கள். இந்த ஆசம்கடை என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு நபர் வருகிறார். அவருடைய ஃப்ரெண்டு முஸ்லீம், இவர் ஹிந்துவாக இருக்கார், அவருடைய ஃப்ரெண்டு முஸ்லீமாக இருக்கார். இந்த ஹிந்துவாக இருக்கக்கூடிய நபருக்காரு இவருடைய ஃபேமிலி எல்லாமே டோட்டலாக இந்த ஹிந்துத்துவா சிந்தனை இருக்கக்கூடிய இஸ்லாத்தை கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவர். இவருக்கு யதார்த்தமாக சிறு வயதிலிருந்து ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட். இந்த முஸ்லீம் ஃப்ரெண்ட் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அதாவது இவரை இந்த ஹிந்து நபரை அழைச்சிருக்கார்கள். ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய நல்ல வாலிபனான வயசு இருக்கும் பொழுது பள்ளிவாசல் அழைச்சிருக்கிறார். யதார்த்தமான ஒரு இரவு பயான், இஷாக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு இஷா தர்ஸ் தொழுது முடித்து பயான், அந்த மௌலவி பயான் செய்கிறார்கள். அந்த மௌலவி எடுத்த பயான் அக்கீதா ரீதியான பயான் எடுக்கும்போது அவர் எடுத்த சப்ஜெக்ட் இந்த அன்கபூத்துடைய 41 வசனம். அல்லாஹ் சொல்கிறான், குஃபுரில் இருக்கக்கூடிய நபருடைய கொள்கை என்பது சிலந்தி வலை போன்றது. சிலந்தி வலை பலகீனம் என்று சொன்னால் இந்த கொள்கையின் பலகீனமான கொள்கையில் இருக்கக்கூடாது என்று சொல்லி இறைவன் இப்படி சொல்கிறான் என்று சொல்லி ஒரு அழகிய விளக்கத்துடன் இந்த குர்ஆன் வசனத்தை இந்த மௌலவி விளக்குகிறார்கள். விளக்கும் பொழுது இந்த நபர் இருக்காரு, இந்த ஹிந்து நபர் யதார்த்தம் ஃப்ரெண்டு கூப்பிட்டார் என்பதற்காக சென்றார். எந்த ஒரு தேடுதலும் கிடையாது. ஃப்ரெண்டு கூப்பிட்டார் என்று சென்றார். பள்ளியில் தொழுகை முடித்த பிறகு அமர்ந்து ஏதோ பயான் இருக்கு என்று சொல்லி கேட்க ஆரம்பித்தார். கேட்ட பிறகு உள்ளம் ஆடிவிட்டது. இஸ்லாம் கொஞ்சமாக நுழைய ஆரம்பித்து விட்டது. அதாவது இஸ்லாம் அதிகமாக பேசுவது இந்த அரசியல் ஆட்சி இதெல்லாம் தாண்டி இஸ்லாம் ஃபர்ஸ்டாக பேசுவது அக்கீதா, கொள்கை தான் அதிகமாக பேசும். குர்ஆன் ஹதீஸிலும் அதிகமான ஆதாரங்கள் கொள்கை ரீதியாக பார்க்க முடியும். எனவே கொள்கை என்ற விஷயத்தில் இந்த மார்க்கம் இவ்வளவு ஆழமாக சொல்கிறேன் என்று சொல்லி இந்த நபர் அதிகமாக யோசிக்க ஆரம்பிக்கிறார். அதிகமாக யோசித்து ஒரு கட்டத்தில் கலிமா படித்து விடுகிறார். கலிமா படித்தது முழு குடும்பம் அந்த ஊருக்கெல்லாம் தெரிகிறது. இந்த ஆசங்கடில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் தெரிந்து கடைசியில் எதிர்க்க ஆரம்பித்து சில நல்ல இஸ்லாமியர்கள் மூலியமாகவும் சில நல்ல இந்து உள்ளங்கள் மூலியமாகவும் அந்த ஆசங்கடை என்று சொல்லக்கூடிய ஊரிலிருந்து வெளியே வருகிறார்கள். யாருக்கும் தெரியாமல் இரவோடு இரவாக வெளியே வருகிறார்கள். வெளியே வந்து அங்கிருந்து எப்படியோ, அதாவது அந்த வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாவா சென்டருக்கு செல்கிறார்கள். அந்த தாவா சென்டர் மூலியமாக நம்முடைய ஆம்பூர் பக்கத்தில் உமராபாத் என்று சொல்லக்கூடிய மதரசா இருக்கிறது. இந்த மதரசாவுக்கு நியூ முஸ்லிம் கோர்ஸில் இணைகிறார்கள். வாலிபனாக இருக்கும் பொழுது நியூ முஸ்லிம் கோர்ஸை அட்டென்ட் செய்கிறார்கள், படிக்கிறார்கள். பிறகு அதே இடத்தில் உமராபாத்தில் ஆலிம் கோர்ஸில் சேர்கிறார்கள். ஆலிம் பட்டம் ஒரு 8 வருடங்கள் படித்து ஆலிம் பட்டம் வாங்குகிறார்கள். ஆலிம் பட்டம் வாங்கி மாஷா அல்லாஹ் பார்க்கும் ஒரு RSS குடும்பம் இந்துத்துவ குடும்பத்திலிருந்து வெளியே வந்து ஆலிம் பட்டம் உமரி ஆகிவிட்டு பிறகு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் மூலியமாக மதீனாவுக்கு சென்று 5 வருடங்கள் கோர்ஸ் முடித்து அங்கு மதனி ஆகி விடுகிறார்கள். மதனி ஆகி அங்க இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு இவரை ரொம்ப பிடித்து பிறகு மதீனாவிலே அதே யூனிவர்சிட்டியிலே இவரை ஆசிரியராக போடுகிறார்கள். ஆசிரியராக போட்டு இவரை தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இவர் ஒரு டீன், இவர் ஹெட்டாக இவரை ஆக்கிவிட்டார்கள். கிட்டத்தட்ட இவர் மரணிப்பதற்கு முன்னால் இவர் ஹெச்ஓடி ஒரு பொறுப்பில் இருந்தார். மதீனாவில் ஒரு தனி டிபார்ட்மெண்டில் ஹெச்ஓடியோடைய ஒரு பொறுப்பில் இவர் இருந்தார்கள். அதே நிலையில் தான் இவர் மரணித்தார்கள். இவர் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு இவருடைய பேர் ஜியாவுர் ரஹ்மான் ஆதமி ரஹ்மத்துல்லாஹ். இவரை பற்றி கூகுள்லாம் நாம் பார்க்கலாம். மாஷா அல்லாஹ் 2022 மௌத்தானார்கள். RSS குடும்பத்திலிருந்து இந்துத்துவா குடும்பத்துல வந்து கடைசியில் ஒரு மதனி அதே மதீனாவில் அவர்கள் சிட்டிசன்ஸ் வாங்கி அதே இடத்தில் படித்து அதே இடத்தில் மிகப்பெரிய ப்ரொஃபஸர் ஆகி அதே இடத்தில் மரணித்தார்கள். இந்த இவர்கள் ஜியாவுர் ரஹ்மான் ஆதமி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் செய்த மிகப்பெரிய மார்க்க பணி என்னவென்று சொன்னால், ஹதீஸ்களை எடுத்து பல ஹதீஸ் புத்தகங்கள் அபூதாவூத், புகாரி, நசாயி, இப்னு மாஜா, முஸ்லிம் இதெல்லாம் ஹதீஸ் புத்தகம் இருக்கிறது. இந்த ஹதீஸ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்தென்டிக் எல்லா சரியான ஹதீஸையும் எடுத்து ஒரே புத்தகமாக அவர் தொகுத்தார்.
ஒரே புத்தகமாக தொகுத்தார்கள். சஹி அல் ஜாமில் அல் காமில் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரில் என்ன செய்தார்கள், சஹீஹான ஹதீஸ்லாம் தொகுத்து ஒரே புத்தகத்தில் தொகுக்கூடிய ஒரு பணியை செய்தார்கள். அல்லாஹ் முடித்தார்களா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் அதற்குள் 2022 அல்லாஹ் அவரை அழைத்து விட்டார். அன்பிற்குரிய சகோதரி, பின்னர் குர்ஆனுடைய வசனம் செயல்படும். அதாவது நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய தேடுதல் வேட்டை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சரியான பாதையை கடக்கும் வரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் அல்லாஹ் ரப்பல் நாடும் பொழுது அந்த ஒரு குர்ஆன் வசனம் ஊடாக மிகப்பெரிய ஹிதாயத்துடைய வழியை திறந்து விடுவான். யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்துடைய வழியை திறந்து விடுகிறாலும் வல்லாஹி உலகம் சேர்ந்தாலும் அவரை வழிகேட்டில் தள்ள முடியாது. இதுதான் அல்லாஹ் நேர்வழி காட்டக்கூடிய மிகப்பெரிய உதாரணம். இதெல்லாம் நம்முடைய பார்வைக்கு பெரிய உதாரணமா இருந்தாலும் இதெல்லாம் சிறிய உதாரணம், மிகவும் சிறிய உதாரணம். இதை விட பெரிய உதாரணங்கள் சலஃபுடைய வரலாற்றெல்லாம் எக்கச்சக்க நாம் பார்க்கலாம். எனவே குர்ஆன் முஸ்ஹப் என்பது நமக்கு ஹிதாயத்துடைய ஒரு புத்தகமாக இருக்கு என்று சொன்னால், இறைவன் கூறக்கூடிய இந்த உதாரணம் நம்முடைய வாழ்க்கையுடைய வழிகாட்டியாக இருக்கு என்று சொன்னால், இது ஆழமாக சிந்திக்க வேண்டும், ஆழமாக இதனுடைய தஃசீர்களெல்லாம் படிக்கணும். சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சொந்த சிந்தனையெல்லாம் செலுத்தக்கூடாது. எப்படி சஹாபாக்கள் தர்ஜுமா இதை தஃசீர் செய்திருக்காங்களோ அந்த அளவுக்கு கல்வியை தேடிவாரு அந்த ரூபத்தில் நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இறைவன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில் அதிகமான தாக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். கடைசியாக அன்பிற்குரிய சோழர் இந்த சூரா அன்கபூத் இடத்தில் நிறைய அகீதாவுடைய விஷயத்தை பேசியவாறு அதற்கு அடுத்ததாக பதிவாகிறது. குர்ஆனுடைய அடிப்படையில் சூரா ரூம் அன்கபூத் முடிக்கப்படுகிறது, சூரா ரூம் தொடங்கப்படுகிறது. ரூம் என்ற வார்த்தை நமக்கு புரிகிறது. ரோமியர்கள், ரோம் தேசத்தின் அவர்கள், இவர்கள் தான் ரூம் என்று சொல்வார். அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ரோம் தேசத்துக்கு ரூம் என்று சொல்வார்கள். ரூமியர்கள் சம்பந்தமான ஒரு விஷயம் தான் இது. அல்லாஹ் சொல்றான் ஒலிபத்து ரூம், அதாவது ரூம் சக்தி, அது சக்தி பெறப்பட்டது. ரூம் சக்தி பெறப்பட்டது. ரூமுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். ரூம் சக்தி பெற்றது என்று சொல்லி இறைவன் பேசுகிறார். இந்த சூரா ஏன் வந்தது என்று பார்த்தோம் என்று சொன்னால், மக்காவில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாலாம் ஆரம்பித்து விட்டார்கள். ஆரம்பித்து பல வருடம் முடிந்து விட்டது மக்கா தேசத்தில். இப்படி இருக்கும் பொழுது இந்த ரோமியர்கள் இருக்காங்களே, இந்த ரோமியர்களுக்கும் ஈரானில் இருக்கக்கூடிய நபர்கள், ஈரானில் பாரசீகம் பேசக்கூடிய நபர்கள் இருப்பார்கள், ஈரானியர்களுக்கும் ரோமியருக்கும் போர். ஈரானியருக்கும் ரோமியருக்கும் போர். ஈரானியர்கள் யாரு? ஈரானியர்கள் சிலை வணங்கிகள். அவர்கள் சிலை வணங்கிகள். அவர்கள் சிலை வணங்குவார்கள், நெருப்பு வழங்குவார்கள். இப்படி இதில் இருப்பார்கள். இந்த ரோமியர்கள் கிறிஸ்டியன்ஸ், நசாரா. இப்படி இருக்கும் அன்பிற்குரிய சோழியம். இஸ்லாம் நம்ம சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன சொன்னால், இந்த ஷிர்க்கும் குஃப்ரும் இருக்காங்களே, இவெல்லாம் சமம் கிடையாது. எல்லோரும் சமம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு கேட்டகரி இருக்கிறது. இவர் ரொம்ப மோசமான தரம், இவர் சிறந்த தரம், இவர் ஓகே என்று சொல்லும் அளவுக்கு குஃப்ரிலும் காபிர் மத்தியிலும் இஸ்லாம் கொஞ்சம் தரம் பிரிக்கும். அப்படியே பிரித்து பார்க்க முடியும். இப்படி இருக்கையில் ஈரானியர்கள் சிலை வணங்கிகள், ரோமியர்கள் கிறிஸ்டியன்ஸ். இவர்கள் இரண்டு நபர்களுக்கு பார்க்கும் பொழுது ரெண்டுமே வழிகேடு தான், ரெண்டுமே நரகத்துறை பாதை. ஆனால் எது இஸ்லாத்துக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கும்? எது இருக்கும்? கிறிஸ்டியன். கண்டிப்பாக கிறிஸ்டியானிட்டி. நசாராக்கள் இஸ்லாத்துக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பார். ஏன்னா அவர் சிலை வணங்கி கிடையாது. அவருடைய பைபிள் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. ஆனால் சிலை வணங்கி கிடையாது, கபர் வணங்கி கிடையாது. ஆனால் ஈரானிகள் இவர்கள் சிலை வணங்கி, கபர் வணங்கி, நெருப்பு வணங்கி, எல்லா விதமான வீணான பொருளையும் வணங்குவார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாவா ஆரம்பித்தார்களே, அந்த பீரியட், அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய இரண்டு மிகப்பெரிய சூப்பர் பவர், கிட்டத்தட்ட வல்லரசு என்று சொன்னாலும் தவறு கிடையாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சூப்பர் பவர் என்று சொன்னால் ஒன்று ரோமியர்கள், இன்னொன்று ஈரானியர்கள். இரண்டு நபர்களுக்கும் ட்ரேட் எல்லாம் பயங்கரமாக இருக்கும், நிறைய பொருளாதாரம். இவர்கள் சண்டை போட்டாலே களத்தில் இறங்குவது லட்சத்தில், 1000 அப்பெல்லாம் கிடையாது, 1000 கிடையாது, எல்லாமே லட்சத்தில் தான் இவருடைய போர்கள் நடக்கும். அந்த அளவுக்கு பயங்கரமான பெரிய பெரிய பவர்கள் இந்த இரண்டு நபர்கள். எனவே இவர்கள் ரெண்டு பேர் மத்தியில் இந்த ஆட்சிக்காக பல வருடங்கள் போர், பல பயங்கரமான போர் நடக்கிறது. போர் நடக்கும் பொழுது என்ன ஆகிறது என்று சொன்னால், இப்பொழுது ரோமியர்கள் ஜெயித்து விட்டாங்க சொன்னால், அவர்கள் பவருக்கு வந்து விட்டாங்க சொன்னால், இஸ்லாமுக்கு ஒரு நல்லது கொண்டு, இஸ்லாமுக்கு ஒரு நல்லது கொண்டு இதன் ஊடாக சில இடத்தில் தாவாக்களையும் அதிகமாக்கலாம். எந்த இடத்தில் சிலை வணக்கம் குறைந்து வரையிலோ இடத்தில் தாவாக்களை அதிகமாக்கலாம். எனவே கிறிஸ்தவர்கள் இந்த போரில் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி சஹாபாக்களும் ஆசை, ரசூலுல்லாஹி சஹாபாக்களும் ஆசை. ஆனாலே அதே அந்த குறைஷுடைய பூமியில் ரசூலுல்லாஹி ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய இந்த குறைஷுடைய மக்கள் இருக்கிறார்கள். இந்த குறைஷுடைய மக்களுக்கு ஆசை அந்த போரில் ஈரானியர்கள் ஜெயிக்க வேண்டும். ஏன்? இந்த குறைஷுடைய கொள்கையும் ஈரானுடைய கொள்கையும் ஒரே கொள்கை, கபர் கொள்கை, சிலை கொள்கை. எனவே இந்த குறைஷுடைய மக்கள் ஈரானியர்கள் சப்போர்ட்டாக இருந்தார்கள், சஹாபாக்கள் ரோமியர்கள் சப்போர்ட்டாக இருந்தார்கள். இப்படி இருக்கும்போது ரசூல் அந்த மக்கா தேசத்தில் அதாவது பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். பிரச்சாரம் செய்தது இவன் எப்போ நடப்பது போன்று வழக்கு போர் நடந்தது. ஆனால் கொஞ்சம் பல வருடம் கழிச்சு போர் நடந்தது. அந்த போரில் ஈரானியர்கள் ஜெயித்து விட்டார்கள். ஈரானியர்கள் ஜெயித்து விட்டார்கள். இந்த ஜெயித்தெல்லாம் முழுமையான ஜெயிக்கிறது கிடையாது. அந்த ஆட்சி முழுவதும் பிடிக்கும் வரை முழுமையான வெற்றி எல்லாம் கிடையாது. ஆனால் இந்த இடத்தில் ரசூலை கிட்டத்தட்ட ஒரு நபிப்பட்டத்துடைய 6வது ஆண்டு அல்லது 7வது ஆண்டு இந்த டைமில் போர் நடக்கிறது. இந்த சிலை வணங்கியான ஈரானியர்கள்
ஜெயித்து விடுகிறார்கள், பயங்கரமான பவர்கள் வந்து விடுகிறார்கள். அப்போ ரோமியர்களுக்கு பயங்கரமான சேதாரம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் பேசிக்கொள்கிறது. இதற்கு பின்னால் ரோமியர்கள் போர் செய்ய மாட்டார்கள். இந்த அமைதி வாக்குமூலம் அதை பேசி முடித்து விடுவார்கள், சுமூகமாக சென்று விடுவார்கள், போர் செய்ய மாட்டார்கள் போன்ற அந்த அளவுக்கு கடுமையான அடி விழுந்து விட்டது சஹாபாக்களுக்கு. இதனால் ஒரு மனதில் ஒரு கவலை, நமக்கு நெருக்கமாக இருப்பவர் தோற்றுவிட்டார் சொல்லி ஒரு கவலை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நேரத்தில் குர்ஆன் வசனத்தை இருக்கிறான், ஒலிபத்து ரூம், ரூம் கூடிய சீக்கிரம் ஆட்சியில் வரும். ரூம் அது தன்னுடைய இடத்தில் வரும், யாரும் அதை ஜெயிக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான் சில வருடங்கள். அல்லாஹ் சொல்றான் சில வருடத்தில் ரோம் பவருக்கு வரும். இந்த சில வருடத்தில் ஒரு தஃசீர் பார்த்தோம்னு சொன்னால், பிதுன் என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தினான். பிதுன் என்று சொன்னால் 3 to 9 சொல்லுவார், 3 to 9 சொல்லுவார். இதை சரியாக கவனித்தால் குர்ஆன் எவ்வளவு உண்மையான புத்தகம் இந்த ஒரே உதாரணத்தை புரியும். பிதுன் என்ற வார்த்தை 3 to 9 சொல்லுவாங்க. இந்த 3 to 9 இந்த கவுண்டிங்கை இறைவன் சொல்லி பிதுசினி, இந்த 3 to 9 வருடத்திற்குள் ரூம் ஜெயிக்கப்படும், திருப்பி பவருக்கு வருவார்கள், ஈரானியர்கள் ஓடுவார்கள், இது இறைவன் சொல்கிறான். ஆனால் இந்த சூரா இறங்குவதற்கு அவர்கள் தோத்தார்களே, இதற்கு பின்பு ரோமியர்கள் திருப்பி உருவாகிறார்கள். கிட்டத்தட்ட இறைவன் சொன்னது போன்று 3 to 9 வருடம் டியூரேஷன் சொன்னானே, அந்த 7வது வருடமே இவர்கள் போர் நடந்த அடுத்த 7வது வருடமே திருப்பி போர் கூடுகிறது. போர் கூடி ரூமியர்கள் ஜெயிக்கிறார்கள். இந்த ஜெயிக்கிற செய்தி சஹாபாக்கள் வருகிறது. சஹாபாக்கள் இந்த குர்ஆன் வசனத்து ஊடாக மிகவும் அதிக சந்தோஷப்படுகிறார்கள். இது இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, எந்த 3 to 7 வருஷம் உள்ளே ரூமியர்கள் திருப்பி ஜெயிப்பார்கள் இறைவன் வாக்கு கொடுத்தானே, அவர் அதே போன்று ஜெயிச்சார்களே. இந்த குர்ஆன் வசனம் இறங்கிய 7வது வருடத்தில் திரும்பி போர் செஞ்சு ஜெயிச்சார்களே, அதே வருடத்தில் தான் சஹாபாக்களும் பத்ர் யுத்தத்தில் ஜெயித்தார்கள். அதே வருடம் சேம் ஒரே வருடத்தில் அங்கே எப்படி ரோமியர்கள் ஜெயித்தார்களோ, இந்த இடத்தில் மதீனாவுக்கு பக்கத்தில் பத்ருடைய களத்தில் சஹாபாக்கள் ஜெயித்தார்கள். இந்த இடத்தில் எப்படி சஹாபாக்கள் ஜெயித்தார்களோ அந்த இடத்தில் சிலை வணங்கி எதிராக ரோமியர்கள் ஜெயித்து விட்டார்கள். இதெல்லாம் நடந்தது ஒரே வருடத்தில். அந்த வருடத்தை இறைவன் முன்கூட்டியே வாக்கு கொடுத்து விட்டான் என்பதையும் இந்த சூரா ரூமிலே பார்க்கிறோம். எனவே இந்த சம்பவத்தினூடாக இதெல்லாம் உலகத்தில் நடக்கக்கூடிய பொலிட்டிக்கலான விஷயம். இந்த பொலிட்டிக்கல் விஷயத்தை இறைவனின் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். இதன் ஊடாக இறைவன் சொல்லி காண்பிக்கிறான் குர்ஆன் எவ்வளவு பாதுகாக்கப்பட்ட, எவ்வளவு உண்மையான ஒரு புத்தகம், எவ்வளவு உண்மையான புத்தகம். இது ஒன்றும் ரசூலுல்லாஹ் அவர் தன்னுடைய தரப்பில் எழுதவில்லை, பிற வெளியூர்ல இருந்து நபர் எடுத்தலாம் கற்றுக்கொண்டெல்லாம் வரவில்லை. மாறாக ரசூலுல்லாஹ் இது அல்லாஹ் தரப்பில் வரக்கூடிய விஷயத்தை உண்மையாக இந்த சமுதாயத்தை எடுத்து வைத்தார்கள். இது இறைவனோட உண்மையான கலாம், உண்மையான வார்த்தைகள் என்பதை குர்ஆனுடைய சதாகத், அந்த உண்மை தன்மை என்பது இருந்து வெளியே வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இது சூரா ரூம் இறங்கியதற்கான ஒரு சுருக்கமான விளக்கம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்விலிருந்து சூரா லுக்மானுடைய தஃசீரை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.